இப்போது நாம் முக்கியமாக பார்க்க இருக்கும் 10ஆம் வாசலின் திறப்பை பற்றி பார்ப்போம். அதாவது சொர்க்க வாசல் திறப்பை பற்றி பார்க்க போகின்றோம். அண்டத்தில் அண்டம் என்பது பிரம்மரந்தரம் ஆகும். அதாவது கண்டத்தில் உள்ள விசேஷ ஜீவனான சீவாத்மா தலையில் உள்ள சாமானிய ஜீவனான பரமாத்மாவுடன் இணையும் இடமே பிரம்மரந்தரம் ஆகும். அதாவது பிரம்மா என்பது பரமாத்மா, அந்திரம் என்பது ஒரு சிறு துவாரம் அல்லது ஒரு சிறு துளை அல்லது வழி என்பதாகும். இத்துவாரமானது உள்நாக்கின் மேலே உள்ளது. இவ்வழியாகத்தான் சீவாத்மா பரமாத்மாவை சென்று அடைய முடியும். இதைத்தான் 10ஆம் வாசல் என்றும் 10ஆம் வாசல் திறப்பது என்றும் கூறுகின்றார்கள். இவ்விடமானது மூடிய நாக்குப்பகுதியின் மேலே தலையின் நடுப்பகுதியில் ஒரு மென்மையான இடம் இருக்கும். அதாவது ஆங்கிலத்தில் ஃபோண்டானெல் என்று கூறுவார்கள். இதுதான் பிரம்மரந்தர பகுதியாகும். குழந்தையாக இருந்து பிரபஞ்சத்தின் வளர்ப்பில் ஏதுமறியா பருவத்தில் திறந்திருந்தது. பின் மழலை நீங்கி ஆணவமும் செருக்கும் ஏற்பட்டு முன் ஜென்மாதி கர்ம வாசனையால் மூடிக்கொள்கின்றது. இதை மீண்டும் நற்கர்மம் மற்றும் தியானம், கருணை போன்ற நற்செயல்களால் திறந்து கொண்டு இறைவனோடு தொடர்படைய வேண்டும். இதை திறந்து கொள்வதைத்தான் 10ஆம் வாசல் திறப்பு என்று கூறுகின்றார்கள். இது இறப்பை அறுக்கும், மீண்டும் பிறக்கும் பிறப்பையும் ஒழிக்கும். இது ஒரு ஆன்மீக திறப்பு வாசல் ஆகும். இதைத்தான் சமஸ்கிருதத்தில் சகஸ்கிரார சக்கரா அல்லது கிரவுண்ட் சக்கரா என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரம்மரந்திரம் மூடியிருப்பது அறிவற்ற, அறிவின் விளக்கமில்லாத நிலையை குறிக்கும். இந்த இடத்தை எப்பாடுபட்டாவது திறந்து கொள்ளுங்கள் என்று வள்ளல் பெருமானார் கூறுகின்றார்.